டாஸ்மாக் தமிழனோட ஆரோக்கியத்தை மிகப்பெரிய லெவல்ல பாதிப்படையுது. குடும்பங்கள் பல உடைஞ்சிட்டு இருக்கு. அதனால டாஸ்மாகை இந்த எலெக்ஷன்ல முக்கியமான ஒரு அம்சமா எடுத்துக்கணும். அது ஒண்ணு யார் சரி பண்றாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. இல்ல உங்க ஏரியால வர எம்எல்ஏ கேண்டிடேட் யாருனாலும் நீங்க என்ன செய்வீங்க எங்க ஊர் டாஸ்மாக்கு அப்படின்னு பெண்களே கேளுங்க. இந்த 2000 ரூபாய் யாருனாலும் உங்களுக்கு கொடுக்க தான் போறாங்க. அந்த 2000 ரூபாய் கொடுத்தாங்க, இலவச பஸ் விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்துடாதீங்க. இலவச பஸ் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா திருப்பி அது இருக்க தான் போகுது. ஒரு யார் இதை எடுக்க போறது இல்லை. ஜெயலலிதா அம்மா கொண்டு பல திட்டங்களை முடக்கி இருக்கிறாங்க. அந்த பணத்தை தான் உங்களுக்கு இலவச பஸ்ஸா கொடுத்துருக்குறாங்க. அந்த திட்டங்கள்லாம் திருப்பி வரணும் அப்படின்னா கட்டாயம் சிந்திச்சு ஓட்டு போடுங்க. ஆனா டாஸ்மாக் ஒரு முக்கியமான அம்சமா இருக்கணும். ஏன்னா பல குடும்பத்தை அடிச்சிட்டு இருக்கு. அந்த குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகள் போதைக்கு அடிமையாறாங்க. ஸோ டபுள் இன்ஜினாக திமுக நம்மளோட குடும்பத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கிறது மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பக்கம் மது, அந்த பக்கம் போதைப் பொருள்கள். இது ரெண்டுமே பல குடும்பத்தை, பல குடும்ப தலைவிகளை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கு. அதனால டாஸ்மாகை பற்றி ஒரு உண்மையான கருத்து, உங்க கருத்து என்ன? அது எந்த அரசியல் தலைவர்கள் கட்டாயம் அதுக்காக முடிவெடுப்பாங்க? அவங்க பின்னாடி போய் ஓட்டு போடுங்க. நீங்க போடுற ஒரு ஓட்டு அவங்களால ஜெயிக்க முடியலன்னா கூட அந்த ஒரு தலைவனை உருவாக்குறது தான் உங்களோட முக்கியமான பணி இருக்கும். உதாரணத்துக்கு சீமான் எப்படியும் ஜெயிக்க மாட்டார்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். சீமானோட வேட்பாளர் உங்களுக்கு கட்டாயம் ஜெயிக்க மாட்டார்னு தெரியும். இல்ல விஜயோட வேட்பாளர் ஜெயிக்க மாட்டார்னு தெரிஞ்சாலும் அந்தந்த கட்சி அது போடுங்க. உங்களுக்கு உங்க சிந்தனையில எது யோசிக்கிறீங்களோ அதுதான் நீங்க இந்த எலெக்ஷன் சமயத்துல பேசணும். அதை பேச ஆரம்பிச்சீங்கன்னா தான் அக்கம் பக்கத்துல இருக்கு, ஆமாண்டி நீ சொல்றது கரெக்ட், இந்த தடவை இவனுக்கு தான் போடணும், அவனுக்கு தான் போடணும் அப்படின்னு வேட்பாளரை பார்த்து ஓட்டு போடுங்க. டாஸ்மாக் ஒரு மெயின் அம்சமா எடுத்துக்கோங்க. டாஸ்மாக் பல விதவைகளை உருவாக்கியிருக்கு. நிறைய குழந்தைகள் அது மதுவில் அடிமையாயிட்டு அவங்களோட கேரக்டரே மாறி இருக்கு. ஒரு அம்மா அப்பாவை கூட ஒரு மதிக்காத ஒரு இளைஞர் சமுதாயம் அது பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையை உருவாக்குன திராவிட கட்சிகளை ஓட ஓட விரட்டுங்க. இனி டாஸ்மாகை நம்ம சாதாரண நிதர்சனப்படுத்தாதீங்க. டாஸ்மாக் நிறுவனமே மக்களை அடிமையாயிட்டு இருக்கு. அரசாங்கத்துக்கு வருமானம் வருதுன்னு பாக்குறாங்க. இது மாதிரி எந்த தொழிலை வேணாலும் நம்ம பெருசுப்படுத்த முடியும் இப்ப இருக்கிற இளைஞர்கள். அதனால டாஸ்மாக் ஒரு முக்கியமான அம்சமா எடுத்துக்கோங்க. உங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லார்ட்டையும் பேசுங்க. நீங்க பேசுறதுனாலதான் உங்களோட தேவை என்னன்ட்டு அங்க இருக்க வேட்பாளர் புரிஞ்சு அதை தகுந்த மாதிரி அவங்க முயற்சி எடுப்பாங்க. அந்த முயற்சி தான் அடுத்த 5 ஆண்டு பல விதவைகளை உங்களால காப்பாற்ற முடியும். விதவைகள் ஆகாம இருக்கணும்னா திராவிட கட்சியை ஓடோட விரட்டுங்க. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், முடியட்டும் திராவிடம்.